வாட் இஸ் த ரிலே? ரிலேனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். ரிலே அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஏசி லோடாக இருக்கலாம், இல்லை டிசி லோடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான லோடை வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிலே அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிலேயோட டைப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டைப் ஆஃப்ஸ் ரிலே அப்படின்றது வந்து நமக்கு அப்ளிகேஷனை பொறுத்து இருக்குது. நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ரிலே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ரிலே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேட்ச் ரிலே இருக்குது, ரீட் ரிலே இருக்குது, டைம் டிலே ரிலே இருக்குது, அடுத்து ஓவர்லோடு ப்ரொடக்ஷன் ரிலே இருக்குது, அடுத்து ஆட்டோமேட்டிவ் ரிலே இருக்குது, சேஃப்டி ரிலே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை பொறுத்து ரிலேஸோட டைப் அப்படின்றது நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இஎம்ஆர் டைப்பில் இருக்கக்கூடிய ரிலேல வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது எஸ்பி எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம், எஸ்பி டிடி அப்படின்னு சொல்லுவோம், டிபிடிடி. அதாவது எஸ்பிஎஸ்டி அப்படின்றது சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ, எஸ்பி டிடி அப்படின்றது சிங்கிள் போல் டபுள் த்ரோ, டிபிடிடி அப்படின்றது டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். ஸோ இங்கே நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது எஸ்பிடிடி, அதாவது சிங்கிள் போல் டபுள் த்ரோ. ஸோ சிங்கிள் போல் டபுள் த்ரோ அப்படின்றது எதை மீன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு காமன், ஒரு என்ஓ, ஒரு என்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பின் கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பின் வந்து காயில் பின்ஸ். அந்த ரிலே ஆன் ஆகிறதுக்கு நமக்கு வந்து சப்ளை தேவைப்படும். ஸோ அதுக்கான காயில் அப்படின்றது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னு. சென்டரில் இருக்கக்கூடிய பின்னு தான் நமக்கு என்ன அப்படின்னா காமன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்ஸ் இருக்கும். இப்போ நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ட் அப்படின்றதுல தான் இந்த ரிலேயோட அவுட்புட் அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஏசிலோட கனெக்ட் பண்ண போகிறோம், இல்லை டிசிலோட கனெக்ட் பண்ண போகிறோம்னா என்ன டைப் ஆஃப் லோடு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி ஒவ்வொரு ரிலேக்கும் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரிலேக்கான ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 12 வோல்ட் ரிலே. ஸோ இதில் காமன், நார்மலி ஓப்பன் அப்படின்றத எப்படி ஐடென்டிட்டி பண்ணுறது அப்படின்னா ஸோ மல்டிமீட்டரில் கனெக்டிவிட்டி மோடு வச்சுட்டு நம்ம வந்து சென்டரில் இந்த மாதிரி காமன் பின்னுக்கும் கீழே இருக்கக்கூடிய பின்னுக்கும் கனெக்ட் பண்ணும்போது ஷார்ட் ஆகும். ஸோ இதை என்ன சொல்கிறோம், நார்மலி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலி ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிலேயை நம்ம வந்துட்டு ஐடென்டிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும்.